அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டல்ஸ் எபிசோட் 17 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6th லெவல் அப்படிங்கிறதுக்கு அப்கிரேட் ஆயிருப்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டைக்காக ஒரு சண்டை அப்படிங்கிறது நடந்திருக்கும். வெறும் முட்டைக்காக மட்டும் இல்லை, இவனை போட்டு தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக சண்டை நடந்திருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பனி செருவல் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அங்கே தான் விழுந்திருக்கான். அவனை காப்பாற்றுறதுக்காக அந்த ஸ்கெலிட்டன்ஸ் என்ன தெரியுமா பண்ணுது, அந்த ஒரு பொண்ணு இவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணாலே அவளை கூட்டிட்டு வருது. வந்த உடனே அவன் என்ன பண்றா, இவனை தூக்கிட்டு போறா. இப்போ இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ள வச்சு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. யார் தெரியுமா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது? அந்த லீமு இருந்தாலே அவன் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இவனடனா கொக்கோவை தொர்த்திக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி வந்து அதை பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்கான், எனக்கு ஒரு ஹக் கூடுன்னு சொல்லிட்டு தொர்த்திக்கிட்டு இருக்கா. அது ஓடி போய் எங்கேயோ ஒளிஞ்சிக்கிச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவன் வந்து கண் முழிக்கிறான். கண் முழிச்சு நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதான் அவன் சொல்கிறா, நம்ம வந்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒருத்தர் உயிருக்கு ஆபத்து இருக்கும்போது நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும், அதான அலையன்ஸ் அப்படிங்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உட்காந்துருக்கான். கொஞ்சம் வீக்காக தான் இருக்கான். ஸோ லீமு என்ன பண்ணுறான், ஒரு பில் அப்படிங்கிறத கொடுக்குறான். அவன் என்ன சொல்கிறான், இந்த பில்லை சாப்பிட்டு மெடிடேட் பண்ணு, உன்னோட எனர்ஜி அப்படிங்கிறது ரீகன் ஆகிடும் அப்படிங்கிறான். ஸோ இந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை ஆக்சுவலாக நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, அந்த சவப்பட்டிலேருந்து ஒருத்தன் எந்திரிச்சு போயிருப்பான் இல்லையா, பார்க்கறதுக்கு கூட கோஸ்ட் மாதிரி இருந்திருப்பான், ரெட் கலர் முடியோட. அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு மனுஷனை பிடிச்சி அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய மொத்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறான்ப்பா. இவன் யார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இவனுக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, இவன் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி பத்தலையா, இன்னும் கொஞ்சம் மனுஷங்களே தேடி கண்டுபிடிக்கணுமா. இப்போ என்ன நடக்குது, நம்ம ஹீரோவை தேடி இன்னொரு குரூப் அந்த இடத்துக்கு வருது. இவனுங்களும் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, இவங்களோட ஆட்களையும் இவனுங்க கொண்டிருக்கானுங்க இல்லையா, அதனால தேடி வந்திருக்காங்க. அந்த டைமில் மேலே இன்னும் 2 பேர் நிற்கிறாங்க. அவனுங்க கீழே இறங்கி வராங்க. என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் அவனை கொண்டுட்டோம், ஆனால் அந்த டைமில் அவலாஞ்சி வந்து எல்லாத்தையுமே கெடுத்துடுச்சு அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் இந்த பொண்ணு இருந்தா இல்லையா, அவள் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 6க்கு அப்கிரேட் ஆகுறா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லீமு வந்து வெளியில் உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டான், வெளியில் வரான். வரும்போது லீமு கேட்குறான், என்னடா உன்னோட ஆராலாம் சேஞ்ச் ஆயிருக்கு, லெவல் 6க்கு அப்கிரேட் ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதான் அவன் சொல்கிறான், ஆமாம் வந்ததுலேருந்தே சண்டை போட்டுட்ருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ வந்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்குது, ஸோ லெவல் 6க்கு அப்கிரேட் ஆகிட்டேன் அப்படிங்கிறான். லீமு என்ன சொல்கிறான்னா, என்னதான் பேட்டில் அப்படிங்கிறது டேஞ்சரஸாக இருந்தால் கூட நம்ம சீக்கிரமாக அப்கிரேட் ஆகிறதுக்கு பேட்டில்லாம் வந்து ஈஸியான வழி அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை மீட் பண்ணும்போது சண்டை போட்டிருப்பான். அப்படி சண்டை போடும்போது அதன் பலனாக இவனும் வந்து 6th லெவலுக்கு அப்கிரேட் ஆயிருக்கானா, அதெல்லாம் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், நீமே வந்து டிராகன் கிங்கை தேடி தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவன் என்ன சொல்கிறான், அட நீ வேறப்பா, ஃபேமிலி ப்ரெஷர் தாங்க முடியாமல் வந்தேன், டிராகன் கிங் கிடைச்சா என்ன கிடைக்கலாம் என்ன, வாழ்க்கைனா நிம்மதியாக போகணும், எனக்கு வந்து ஃப்ரீயாக வாழணும் அப்படிங்கிறான். இருந்தாலுமே தனியாக வாழ்ந்து இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிச்சான். ஸோ லீமு வந்து இப்போ நம்ம ஹீரோவை கேட்குறான், நீ என்ன பண்ண போகிற, உன்னோட அடுத்த பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அவங்களோட அலையன்ஸை நான் பிரேக் பண்ணேன், ஆனால் அவங்களுக்கு வந்து புத்தி வரல, மறுபடியும் போய் அவங்களுக்கு பாடம் புகட்டணும் அப்படிங்கிறான். ஸோ லீமு என்ன சொல்கிறான்னா, இந்த ஒரு டிராகன் ஐலாண்ட் அப்படிங்கிற சீல் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே கேஜ் பீஸ்ட் மாதிரி அவங்களோட இன்னர் பீஸ்ட் அப்படிங்கிறத சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறான். ஸோ நீ வந்து அவனுக்கிட்ட ஜாக்கிரதையாரு, உனக்கு வந்து பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், பயந்தா மட்டும் எல்லாம் மாறிட போதா, இல்லை சர்வை பண்ண முடியுமா, முடியாதுல்ல, எப்படியோ எல்லாருமே கேஜ் பீஸ்ட்னு சொல்லியாச்சு, இருக்கிறதுல டஃபஸ்ட் பீஸ்ட்டாக இருந்துட்டு போகிறேன், நான் போயிட்டு அவங்களெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறான். லீமு என்ன சொல்கிறான்னா, நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வரான். இப்போ இந்த கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தேடி வந்துட்டாங்கப்பா. இவங்க எப்படி ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 ஸ்கெலிட்டன் இருக்கு இல்லையா, அவங்களோட எனர்ஜியை ஒருத்தனால ட்ராக் பண்ண முடியுது. தேடி இங்கே வந்துட்டாங்க. ஆனால் இவங்களை தேடி நம்ம ஹீரோ எதிர்க்க வந்துட்டான். பார்த்த உடனே ஒருத்தர் என்ன பண்ணுறான், அவசரம் கொடுக்க அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அந்த இடத்துல போர்ட்டல் ஓப்பன் பண்ணி போர்ட்டலேருந்து யாரும் அட்டாக் பண்ணுறாங்க, வேற யாரும் கிடையாது, லீமு தான். ஸோ லீமு வெளியில் வந்தோடனே லீமு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியுது. அவன் வெளியில் வந்த உடனே ஒருத்தன் என்ன சொல்கிறான், நீ வந்து இங்கேருந்து போயிடு, இதில் நீ தலையிடாத, உன் கூட சண்டை போகிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறான். அதான் லீமு கேட்குறான், விருப்பம் இல்லையா இல்லை சண்டை போகிறதுக்கு உனக்கு தெம்பு பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறான். அந்த டைமில் நம்ம ஹீரோ சைடில் ஒரு பொண்ணு இருந்தால அவளுமே அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஒருத்தனுடைய பொணத்தை வந்து தூக்கி போடுறாப்பா. ஸோ அவன் என்ன சொல்கிறா, இவனை வச்சு தானே நீ எல்லாரையும் கொலை பண்ண, கடைசியாக பழிய தூக்கி யார் மேலே போட்ட, இவன் மேலே தான் போட்ட, ஸோ இவன் கொலைகாரன் நம்பி எல்லாருமே சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறா. ஆனாலுமே அவன் வந்து சமாளிக்கிறா. எப்படி தெரியுமா சொல்கிறா, நீ வந்து ஏதோ ஒரு பணத்தை கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு அவன் வந்து என் செக்டாரை சேர்ந்தவன் அப்படிங்கிற, இதெல்லாம் எப்படி நம்புற மாதிரி இருக்கு அப்படிங்கிறா. அப்போ அவன் என்ன சொல்கிறா, நீ இப்பெல்லாம் பேசுவேன்னு தெரியும், அப்போ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனோட காயத்தை காட்டுறா. அந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவன் செக்டாரை சேர்ந்தவன் ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது. அங்கே ஒரு காயம் அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா த்ரோயிங் நைஃபால் வந்த காயம் மாதிரி இருக்குது. அந்த டைமில் இன்னொருத்தன் வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறான், அந்த காயம் வந்து என்னோட லைட் ஸ்பெல்லால் வந்தது, இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கன்ஃபார்ம் பண்ணிடுறான். இப்போ அவன் என்ன சொல்கிறா, எப்பா எவனோ ஒருத்தன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கான் அப்படிங்கிறதுனால அவன் என் செக்டாரை சேர்ந்தவன் ஆகிடுவானான்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து சமாளிச்சுட்டு தான் இருக்கா.
அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி விடுறாளாம். அவன் என்ன சொல்கிறா, யார் வந்து அவனை கொல்றீங்களோ அவங்களுக்கு வந்து அந்த டிராகன் கிடைக்கும் அப்படிங்கிறா. ஆனால் ஒரு 2 பேர் என்ன சொல்கிறாங்க, இங்கே கில்லர் யார் அப்படிங்கிறதே தெளிவாக தெரியல. ஸோ நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு எங்களால் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அங்கேருந்து போயிடுறாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்காவது அறிவு இருக்குது. ஆனால் இன்னும் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் அவங்களால நம்ம ஹீரோ தொட முடியல. ஏன்னா இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இல்லை, அவங்க கூட 2 பேர் இருக்காங்க இல்லையா. அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 2 ஆப்பனட்டை தொக்க அங்கேருந்து தூக்கின்னு போயிடறாங்கப்பா தனியாக சண்டை போகிறதுக்கு. இப்போ இவன் என்ன பண்ணுறான், ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஒரு பொண்ணு கிட்ட போய் சண்டை அப்படிங்கிறத போட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்வாடை காட்டியிருப்பாங்க, ஆனால் அதை யூஸ் பண்ணி பெருசாக அவன் சண்டை அப்படிங்கிறது போடல. ஸோ அதை யூஸ் பண்ணி சண்டை போடுறான். அவளுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் 6ல் இருக்கா. ஸோ 2 பேருக்குள்ள சண்டை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காயங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ 2 செகண்டுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டெக்னிக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாப்பா. ஒரு டிமானிக் சீல்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு சீல் டெக்னிக் வந்து இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் டெக்னிக். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்பிடன் டெக்னிக். இதை பார்த்த உடனே ஒரு சில பேர் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவன் எனர்ஜி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஸோ டிமானிக் எனர்ஜி, ஹெவன்லி எனர்ஜி ரெண்டுமே வந்து அந்த இடத்துல மோதுது. அவன் என்ன சொல்கிறா, இது வந்து எங்கள் செக்டாரோடைய ஸ்ட்ராங்கஸ்ட் டெக்னிக், உன்னால் தப்பிக்கவே முடியாது, ஒழுங்கு மரியாதை செத்து போயிடும் அப்படிங்கிறான். ஆனால் என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு பில்லர் அப்படிங்கிறது கிராக் விட ஆரம்பிக்குது. அந்த சீல் டெக்னிக் அப்படிங்கிறது பிரேக் ஆகுது. இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 6ல் தான் இருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், என்னுடைய பவர் எங்கேருந்து வருது தெரியுமா, கண்டினியூஸாக வந்து வாழ்வா சாவான்ற போராட்டத்தில் நான் இருந்துக்கிட்டே இருக்கேன். நான் வந்து உன்ன மாதிரி கிடையாது, ஷேடோஸில் உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லை, நான் இறங்கி வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்கேன். அங்கேருந்து தான் இந்த பவர் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அவளுடைய விங்ஸில் ஒரு விங்ஸை வந்து அவன் கட் பண்ணிடுறான். இப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறான். விழுந்த உடனே நம்ம ஹீரோ கீழே போய் கேட்குறான், நீ வந்து கணக்கு போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி நடக்கும்னு யோசிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த மாதிரி பேசிட்டே இருக்கும்போது மற்ற 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆகிறாங்க, அந்த இடத்துல வந்து விழுந்துடுறாங்க. ஸோ லீமு என்ன சொல்கிறான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிரிப்பிள் மாதிரி. கிரிப்பிள் அப்படின்னு சொன்னால் கை கால்லாம் உடச்சி போட்டு முடமாக்கிடுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜில் தான் இருக்கா. காரணம் என்ன அப்படின்னா அவளுடைய எனர்ஜி, அதாவது அவளுடைய பவர் எல்லாமே வந்து சீல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவளுடைய மெரிடியன் அப்படிங்கிறது, அதாவது எனர்ஜி சேனல் அப்படிங்கிறத கட் பண்ணி விட்டுறான். இதுக்கு மேலே அவளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இவளை வந்து ஸ்லேவாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இந்த பொண்ணுமே என்ன சொல்கிறா, இவளுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டைமில் மழை வருது. எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வருது மழை. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வேடிக்கை பார்க்கலான்னு போகிறாங்க. இந்த கேப்பில் 2 பேர் என்ன பண்ணுறானுங்க, அங்கேருந்து ஓடி போயிடுறானுங்க. இப்போ இந்த பொண்ணுமே நினச்சிருந்தா ஓடி இருக்கலாம், ஆனால் இவ வந்து எங்கேயுமே ஓடலை, கூடவே தான் நின்றுட்டு இருக்கா. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து ஒரு பெரிய சிட்டி மாதிரி கீழே இறங்குது. பார்க்கறதுக்கு பெரிய பிளாக்ஸ் மாதிரி இருக்குது. அது கீழே வந்து பூமியை தொட்ட உடனே பூமியெல்லாம் பொழந்து கீழே இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம் மேலே எழுச்சிக்குமா. என்னடா இது ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம் ஏஞ்சிக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா இந்த இடத்துல டிராகன் போன்ஸ் அப்படிங்கிறது பொதிஞ்சிருக்கும் இல்லையா, அதுமே வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட ஏஞ்சிக்குது. இவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ 2 பேர் தப்பிச்சு போனானுங்களே, அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, இந்த பக்கம் தான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. என்னடா தப்பிச்சு போனானுங்க இந்த பக்கம் ஓடி வராங்களேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ ஒரு மாங்க் ஒருத்தனை நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி, அவனுமே அங்கே தான் வரான். என்னடா நடக்குது அப்படின்னு கேட்டால் இந்த டிராகன்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாருக்குமே அவங்களோட பவர் அப்படிங்கிறது திரும்ப வந்துடுச்சு. ஸோ பயங்கரமான ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. எந்த பக்கம் போகிறதுனே தெரியல, எல்லா பக்கமுமே வந்து சுத்து போட்டாங்க. அப்போது தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா அங்கே போகலாம் அப்படிங்கிறான். உடனே எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அந்த பில்டிங்கை நோக்கி ஓடுறாங்க. எல்லாத்தையுமே தூரத்தில் இருந்து அந்த சிவப்பு முடிகாரம் பார்த்துட்டு தான் இருக்கான். இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் ஒரு டீமன். இவனுக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை, ஹூ அம் ஐ அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.